ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ பொன்னி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து நம்ம சக்தி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, கெஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான எபிசோடுமே வந்து இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. முத்தையா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி வந்து இவ்வளோ தூரம் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, பொண்ணு இப்போ வந்துட்டா நான் என் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சண்டை போட்டுட்ருக்காங்க. இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு எப்படி தான் சக்தியோட அம்மாவுக்கு இன்னமும் கோவம் வருதோ நமக்கு தெரிலங்க. அவங்க மேலே அவ்வளோ தப்பு வச்சுக்கிட்டு இப்போயுமே முத்தையா மேலே வந்து செமையாக கோவப்படுறாங்க. பட் அதில் முத்தையா பண்ண ஒரு விஷயம் தப்பு தான். ஸ்டார்டிங்கில் எந்த நம்பிக்கையில் உங்ககிட்ட விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. பட் அதான் கதை ஸ்டோரி. ஸோ லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கே பொண்ணு கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா ஒன்றுமே தெரியாமல் எழுதி வச்சுட்டு அவங்க பட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் எபிசோடில் வராங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு நியாயமான கேள்வி தான். பட் ஆனால் இருந்தாலும் இவ்வளோ ஒரு பண்ண தப்பெல்லாம் இவங்க. பட் ஆனால் இவ்வளோ கோவப்படுறது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது பர்சனலான தப்புங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க உட்காந்துருக்காங்க ரோட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு என் பொண்ணு வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயுமே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்களோட திமிரை அங்கே காமிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ண போக சொல்கிறாங்க. அதே மாதிரி அரெஸ்ட்மே பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டா, தனியாக வந்து விறகடுப்பு வச்சு சமைச்சா, அதுக்கப்புறம் மேலே கொட்டாய் போட்டு தங்கியிருக்கா, எல்லாத்தையுமே வந்து ஒப்பிச்சிட்டாங்க வெளில இருக்கவங்களும். ஸோ அதை மேலாம் போயிட்டு பார்த்து ஃபீல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சொல்ல வந்தாலும் அவர் ஃப்ரெண்டு பேசுறதை கேட்குறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. பொன்னியை வரணும், பொன்னியை பார்க்கணும், இப்படி தான் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்கான சொல்யூஷன் வந்து ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் பொன்னி எங்கே போயிட்டாங்க, அவர் ஊருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கேயும் இல்லை. அப்படிங்கிறப்ப எங்கே போயிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எப்போ வருவாங்க? மேபி இதை நியூஸில் பார்த்துட்டு வராங்களா, அவங்க அப்பா இருக்கிறத பார்த்துட்டுனா நமக்கு தெரியல. ஏன்னா நியூஸ்க்குலாம் போய்ட்டு சேனல்லேருந்துமே வந்துட்டாங்களே, அவங்க பெரிய பாடகர் ஃபேமிலி இல்லையா, மேபி அதனால இது மூலயமா வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்க பிளாட்ஃபார்ம் மூலயமா யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து அப்பாவை பார்க்க வராங்களா, ஏன்னா நமக்கு தெரியல. பட் இப்போ வரைக்கும் எங்கே போயிருக்காங்க நமக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஸோ உங்களுக்கு எதுவும் கெஸ் தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.